இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதிய வாக்காளர் அட்டை அப்ளை செய்வது சம்பந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், புதிய வாக்காளர் அட்டைக்கு எப்படி அப்ளை செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இதுவரைக்கும் வாக்காளர் அட்டை அப்ளை செய்தவர்கள் மார்ச் 26ஆம் தேதிக்குள் வாக்காளர் அட்டை அப்ளை செய்ததான் துணை வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர் இடம்பெற்று அவர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது வாக்காளர் அட்டைக்கு எப்படி அப்ளை செய்யுதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு வாட்டர்ஸ் இசிஐ ஜிஓவி இன்னும் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே waters.eci.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் லாகின் சைன்அப் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கேப்சா என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு மறுபடியும் இந்த வெப்சைட்டை ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணும்போது ஓடிபி வெரிஃபை பண்ணி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தனே உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணோடனே அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலக்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் லெஃப்ட் சைடில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ரைட் சைடில் எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு சொல்லியிருக்கும். அது கீழே ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட அசம்பிளி நேம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்களோட ஃபஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். அது இங்கிலீஷில் என்டர் பண்ணிவிட்டு தமிழ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் தமிழில் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. தமிழ் கீபோர்ட் டவுன்லோட் பண்ணி அதில் போய்ட்டு தமிழ் லாங்குவேஜில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சுருந்தால் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அது 2 MB தான் இருக்கணும். 4.5 சென்டிமீட்டர் × 3.5 சென்டிமீட்டரில் தான் இருக்கணும். அந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண பிறகு அடுத்தது ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபாதரா மதரா ஹஸ்பண்டா எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அவங்களோட நேம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இங்கிலீஷில் என்டர் பண்ண தமிழில் ஷோ ஆகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர்னு இருக்கும். இதில் செல்ஃபாக ரிலேட்டிவுடைய மொபைல் நம்பர் எதுவோ அதை டிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இது ஆப்ஷனல் தான். செல்ஃப் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்தால் அதை என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட ஆதார் கார்டு நம்பர் இருக்குன்னா அதை நம்பர் டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர் இல்லைனா ஐ எம் நாட் டு ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணி மேலாக ஃபீமேலாக தேர்ட் ஜெண்டராக எதுவாக செலக்ட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். கலண்டரில் போய் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கனாலே ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் எந்த டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுற ஃபைல் 2 MB தான் இருக்கணும். JPG PNG PDF ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஹவுஸ் நம்பர் அல்லது அப்பார்ட்மெண்ட் நம்பர் பில்டிங் நம்பர் எதுவோ அதை என்டர் பண்ணிக்கங்க. அடுத்ததாக உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் ரோட் நேம் எதுவோ அதை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வில்லேஜ் நேம் கேட்டிருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் நேம் பின்கோட் நம்பர் தாலுக் செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் ஃபார்
ப்ரூஃப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு செலக்ட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இபி பில், ஆதார் கார்டு, பேன் கார்டு எதில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதிலே நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். 2 MB தான் இருக்கணும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு டிசபிலிட்டி ஏதாச்சும் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது ஏதாச்சும் இருந்தால் செலக்ட் பண்ணிங்க, இல்லைனா செலக்ட் பண்ண தேவையில்ல. அடுத்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பரில் யார்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்கோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர் நேம் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். அவங்களுக்குமான ரிலேஷன், அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட வில்லேஜ் நேம், ஸ்டேட் நேம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை வருடமாக உங்களுடைய அட்ரஸில் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த் இயர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளேஸுடைய நேம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பிளேஸ் எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கடைசியாக வந்து கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து கேப்ச்சா வெரிஃபை பண்ண பிறகு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவ்யூவாக ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி புதிய ஓட்டர் ஐடி கார்டுக்கு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.